ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. உங்கள்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் நான் பர்மிஷன் கேட்டுகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆமாம், அது உண்மை தான். நம்ம எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன இது பண்ணுறீங்கிறது உங்களை சார்ந்தது தான். அதனால் நாங்கள் எதுவுமே இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு போக போக எல்லா விஷயங்களையும் நம்மளாவே ஒரு சமாளிச்சுக்கிறதுக்கான தைரியமும் தெம்பும் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாளாக ரொம்ப கவலையாக இருந்தீங்களோ, அதுக்கு நம்ம மறு விஷயங்களை நோக்கி இது பண்ணிக்கிட்டு போனால் தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடுங்க, அதுக்கு மேலே நம்ம எந்த விஷயத்துலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். போக போக அவங்களுக்கே அதில் உள்ள விஷயங்களை என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே, சரி இதெல்லாம் சரிதான், இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுக்காகவும் என்னத்துக்காகவும் முடியலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் இதுக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. பேசி என்ன ஆக போகுது? பேசுகிறனால ஒரு இதுவும் அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதுக்கு மேலே என்ன நடக்குதோ அது அவங்களோட இஷ்டம். நம்ம எதையும் கேட்டுக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற விஷயங்களை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் போக போக எல்லாம் சரியாயிடும். இதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் இதுக்கு தான் நம்மளும் ஒரு சில இதை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை ஓட்டி ஆகணும். அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, இதுக்கு மேலே நம்ம யாரையும் கோவப்படுறதுக்கோ இல்லை கவலைப்படுறதுக்கோ எந்த ஒரு அவசியமும் கிடையாது. போக போக எல்லாமே சரியாகிடும். நீங்கள் அதுக்காக யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு புலம்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லிட்டேன். அம்மா சொன்னாங்க, ஏன் நீ இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்தில் யாருக்கும் எதுக்கும் நீ ஒரு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துக்க தெரியும். நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னோடனே, இல்லை நான் அதுக்காக நான் சொல்ல வரலம்மா. இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே போக 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 இந்த ஒரு விஷயங்களில் எல்லாமே சரியாகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே போயிட்டுருக்கோம். அதனால் இந்த நேரத்தில் இதை அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணிக்க தேவையில்ல. அவசியம் இருந்தால் ஒரு சில விஷயங்களில் நம்ம எல்லாத்தையுமே காரணத்தை மாற்றிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இதுக்கு இடையில நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையும் எதுக்காகவும் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். நம்ம என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே நம்ம வாழ்க்கையில் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் ஓகே தான். நம்ம இதுக்கு மேலே யாரையும் காரணத்தை நம்ம தேடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். எல்லாமே சரியாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு இதை நினச்சோனால போதும். மனசார கண்டிப்பாக நினச்சோனாலே கண்டிப்பாக அது சரியாக எல்லாமே மாறும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் இது பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னோடனே,